இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டான கெவின் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல ஹீரோவா நடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை ஏமாத்தி ட்ரக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒன்றை இன்வெஸ்டர் மீட் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 8ஆம் நம்பர் ரூமுக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லவும் இவனோட சூழ்ச்சமும் தெரியாம மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் தட்டு தடுமாறி போறாங்க. ஆக்சுவலா அவங்கள அந்த இன்வெஸ்டர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சு அது மூலமா பெரிய பட்ஜெட் படத்துல ஹீரோவா நடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணியிருப்பான். இது தெரியாம ஹீரோயினுமே போறாங்க. பட் அந்த இன்வெஸ்டர் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பார்த்துட்டு வெளியில வந்துடுறா. இன்னொரு சைடு அதே ஹோட்டல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம ஹீரோ போன்ல காரசாரமா பேசிட்டு இருக்கும்போது அவர் கையில வச்சிருக்க ஒயின் கிளாஸை அசிஸ்டன்ட் வாங்குறாங்க. உடனே நம்ம ஆளுக்கு கை ஃபுல்லா ரேஷஸ் ஏற்பட்டுருது. பிகாஸ் நம்ம ஹீரோவை ஏதாவது பொண்ணுங்க தொட்டுட்டாங்கன்னா உடனே அவருக்கு அலர்ஜி ஏற்பட்டுரும். ஸோ அவன் ரொம்ப பேனிக் ஆகிடுறதுனால அசிஸ்டன்ட் பொண்ணு சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புன அடுத்த செகண்டே மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயின் உள்ள வராங்க. ஏய் நீ யாரு, ஒழுங்கா இங்க இருந்து போன நம்ம ஹீரோ சொல்லி வாய மூடுறதுக்குள்ள டக்குன்னு அவரை ஹக் பண்ற ஹீரோயின் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஸோ இதுல இருந்து என்னை காப்பாத்துன்னு கேட்க இதை விட எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா கண்ட்ரோலை மீறி நம்ம ஹீரோயின் அவரை கிஸ் பண்ணிடவும் என்ன இது வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு எந்த அலர்ஜியுமே ஏற்படலன்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுற ஹீரோயினை பார்த்து அட்மையர் ஆகி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஸோ எதுக்காகவும் என்ன பிளேம் பண்ணாதன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிடுறான். 2 பேருக்கு நடுவில் ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்துடுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. பட் வழக்கத்துக்கு மாறா நிறையவே வியர்டான விஷயங்கள்லாம் நடக்குது. என்னவா இருக்கும்னு சொல்லி கண்ணாடியை பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறா. பிகாஸ் பாடிக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட சோல், வெளியில் இருக்கிறது ஹீரோயினோட பாடி. நைட்டு நடந்த ஒன் நைட் ஸ்டாண்டில் நம்ம ஹீரோயினுக்கும் பாடி ஸ்வாப் ஆகியிருக்கோம். எப்பட்றா இதெல்லாம்னு சொல்லி ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும்போது தான் ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிற ஹீரோயின் கண் விழிக்கிறாங்க. பாடி ஸ்வாப் ஆன விஷயம் தெரியாம ஐயோ பெரிய சம்பவம் பண்ணிட்டோம் போலியே, அந்த மனுஷன் கண்ணில் மாட்டுறதுக்குள்ள இங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லி வெளியில வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அங்கே யாரையும் காணோம், செம்ம பேனிக் ஆகிடுறான். தென் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கெவின் பார்த்தோன்னா அவன் போட்ட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆனது தெரியாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்நேரத்துக்கு ஹீரோயின் லாக் ஆகியிருப்பா, எப்படியும் எனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் அவளை நான் ஈஸியாக கழட்டி விட்டுருவேன், நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கலான்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. இதை பார்த்து கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின், அதாவது ஹீரோ பாடியில் லேடிஸ் காஸ்டியூம் போட்டிருக்க நம்ம ஹீரோயின் என்ன காதலிக்கிறதா சொல்லி இத்தனை வருஷமா என் பின்னால சுத்திட்டு இப்ப ஏமாத்தி இன்னொரு பொண்ணு கூட பழகுறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கவும் இவங்க 2 பேருக்கும் எதுவும் புரியல. மிஸ்டர் லீ உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பொண்ணு மாதிரி பேசுறீங்க, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு இவ கேட்க பொண்ணுங்க மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணுவாங்க, நான் என்ன வியர்டா ஏதாவது பண்ணிட்டேனான்னு திரும்பி பார்த்தா அவங்க பாடி பையன் மாதிரியே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கால் பண்ணி நம்ம 2 பேருக்கும் பாடி ஸ்வாப் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு திரும்ப அந்த ரூமுக்கு வா, எதுவாக இருந்தாலும் பேசிப்போன்னு சொல்லவும் ஆத்தாடி ரொம்ப டிலே பண்ணிட்டோம் போலன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஓடுறா. என்ன இது, ஒரு வேளை மிஸ்டர் லீக்கு உங்க மேல சீக்ரெட் கிரஷ் இருந்திருக்கும் போல, எப்போ அவர் கே ஆனாரு, இதுக்கப்புறம் என்னால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் உடனே எங்க மேரேஜை கால் ஆஃப் பண்ண போறேன்னு லில்லி சொல்லவும் கொஞ்சம் பொறுமையாரு, ஏன்னா இப்போ நம்ம 2 பேரும் ஹீரோயினா நடிக்க போற மூவியோட ப்ரொடியூசர் மிஸ்டர் லீ தான், ஹீரோ தான், அதனால நீ இப்போ கோவப்பட்டு அவருக்கு எதிராக ஏதாவது செஞ்சினா கண்டிப்பாக நம்ம போட்ட எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆகிடும், ஸோ நீ கொஞ்சம் அமைதியாருன்னு கெவின் லில்லியை சமாதானம் பண்ணிடுறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை ஏற்றுக்க முடியாது நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது அங்கே இருக்கிற எல்லா டிஷ்யூ பேப்பரையும் காலி பண்ணிடுறா. ஓகே, இதை விட்டா நம்ம 2 பேருக்கும் வேற வழி இல்லை, நம்ம ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்ததுனால தானே பாடி ஸ்வாப் ஆச்சு, ஸோ திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக இதில் இருந்து தப்பிக்க அது ஒன்று தான் வழின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வரவும் என்னால் முடியாது, நேற்று நைட் நடந்தது ஆக்சிடென்ட், இன்னொரு தடவை நான் தெரிஞ்சே இந்த தப்பை பண்ண மாட்டேன், அதனால வேற ஏதாவது வழி இருந்தா பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல நான் இப்போ இருக்கிற ப்ரெஷரில் என்னால் வேற எதை பற்றியும் யோசிக்க முடியாது, பிகாஸ் இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்லவும் ஆமாம் எனக்குமே ஒரு முக்கியமான ஷூட்டிங் இருக்குது, என்னதான் நான் பெரிய ஆக்ட்ரஸாக இல்லைனாலும் இந்த ஒரு சின்ன சான்ஸுக்காக நான் ரொம்பவே மெனக்கேட்டிருக்கேன், அதனால் கண்டிப்பாக என்னால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வேற வழி இல்லை, நாம 2 பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம பாடி ஸ்வாப் ஆன விஷயம் வெளியில தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும், அதனால நான் உன்னோட ஷூட்டிங்க்கு போறேன், நீ என்னோட மீட்டிங்க்கு போன்னு ஹீரோ சொல்ல
உங்களுக்கு நடிக்க தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, நான் எவ்வளோ பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ, நடிக்கிறதெல்லாம் எனக்கு சும்மா ஜுஜுபி. ஈவன் நான் நினச்சா ஒன்றை மெயின் கேரக்டராக வச்சு ஒரு மூவியே பண்ண முடியும்னு ஹீரோ ரொம்ப பேசுகிறான். ஓகே என்னால் முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டு நடக்க சொல்லித்தராங்க. ஆனால் ஹீரோயின் பாடிக்குள்ளே இருக்கிற நம்ம ஹீரோவால் முடியலை. என்னமோ பெரிய கம்பெனியோட சிஇஓ அது இதுன்னு சீன் போட்டிங்க, உங்களால் இது கூட பண்ண முடியலையான்னு ஹீரோயின் நக்கல் அடிக்கிறா. இங்க பாரு, நான் ரொம்பவே புத்திசாலித்தனமான திறமையான பிஸ்னஸ்மேன், அதுக்காக என்னால் இந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னு பார்த்தா எனக்கும் தான் பிஸ்னஸ்லாம் ஹேண்டில் பண்ண வராது, அதுக்குன்னு உங்கள் பிஸ்னஸ் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவான்னு ஹீரோயின் கேட்டு மிரட்டுறா. சரி புரியுது, இப்போ என்ன, உனக்காக நான் ஷூட்டிங்க்கு போகணும் அவ்வளோதானே, எங்க சொல்லி கொடுன்னு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல ஹீரோ சொதப்பிடுறான். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கால் வருது. லேடிஸ் வாய்ஸ்ல பேசவும் என்னாச்சுன்னு பிஏ கேட்க, உடனே ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்துட்றான். சார் சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வாங்க, நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லவும், ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி ஹீரோயின் அழுகுறாங்க. அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி ஹீரோ அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறான். தென் அடுத்த நாள் காலையில எந்த ஒரு கவலையும் இல்லாம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்குறத பார்த்து, இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணணும், சீக்கிரமா எழுந்திரின்னு ஹீரோ சொல்ல, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பணக்கார சிஇஓ ஆயிட்டேன்ல, அப்புறம் எனக்கு 5 நிமிஷம் கூட தூங்க உரிமை இல்லையான்னு ஹீரோயின் கேட்கவும், சரி நீ தூங்கு, அப்போ நானுமே இன்னைக்கு ஷூட்டிங்க்கு லேட்டாக போறேன்னு ஹீரோ சொல்ல, இப்போ என்ன, உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகணும் அவ்வளோதானே, இதோ 5 நிமிஷத்தில் ரெடி ஆகுறேன்னு ஹீரோயின் சொன்னதுமே ஹீரோ போகிறான். பட் இன்னர் வேற திருப்பி போட்டிருக்கிறதுனால முதுகு வீங்கின மாதிரி இருக்கவும் பயங்கரமாக கலாய்ச்சி ஹீரோயின் சிரிக்கிறாங்க. நான் என்ன இதை டெய்லியா போட்டுட்ருக்கேன், இன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ போக போக கேர்ஃபுல்லாக இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு குளிக்க போகவும், அடே தயவு செஞ்சு என்னோட பாடியை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ்டான்னு ஹீரோயின் கெஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பட் ஹீரோ பாடிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறதுனால அவங்க மேனரிசம் டோட்டலாக மாறி போயிடுது. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப வியர்டாக பார்க்குறாங்க. ஆனால் அப்போ தான் ஹீரோயின் தனக்கு 6 பேக் இருக்கிறது, கையில் ஆர்ம்ஸு பைசப்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, வாவ் ஹீரோ தன்னோட பாடியை செம்மையாக வச்சுருக்கானே, இந்த மாதிரி ஒரு உடம்பு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி தன்னோட பாடியை அட்மையர் பண்ணிட்டு இருக்கும்போது லிஃப்ட் ஓப்பன் ஆகவும், நம்ம பாஸுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறாருன்னு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி வித்தியாசமா பார்க்கவும், சமாளிக்கிறதுக்காக பேண்ட் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து, மிஸ்டர் ஜியாங் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க வந்துருவேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஹீரோயின் ஓடிடுறா. இங்க லில்லியும் கெவினும் சேர்ந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ வரான். உனக்கு எவ்வளோ தைரியம் வேண்டா, நேற்று நைட்டு நீ இன்வெஸ்டர் கூட 1 நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பன்னு கேட்டு லில்லி அடிச்சிடுறா. தேவையில்லாத விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாதன்னு ஹீரோ சொல்ல, என்னையே எதிர்த்து பேசுறியா, இந்த மூவியோட ப்ரொடியூசர் என்னோட ஃபியான்சே மிஸ்டர் லின் தான், ஸோ நான் சொன்னா உடனே உன்னை டெர்மினேட் பண்ணிடுவாருன்னு மிரட்டவும், நான் எப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு மனசுக்குள்ள நினைக்கிற நம்ம ஹீரோ தேவையில்லாத விஷயத்த வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதுன்னு திட்டுறான். கோவப்பட்டு லில்லி அடிக்க கை வாங்கவும் கெவின் ஸ்டாப் பண்ணி, உன் அழகான கையை இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணை அடிச்சு காயப்படுத்திடாத, இந்த கைகள் எப்பேற்பட்ட கைகள் தெரியுமான்னு பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றத பார்த்துட்டு, ஓ இதானா மேட்ரு, அப்போ இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் நைட்டு பிளான் பண்ணி ஹீரோயினை என் ரூம்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. பாவம் இது தெரியாம ஹீரோயின் மண்டையை பிச்சிட்டு இருக்காங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிராமால ஹீரோயினை நடிக்கிற லில்லி தான் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண அவங்க வீட்டு வேலைக்காரியான நம்ம ஹீரோயினை அடிக்கிற மாதிரி ஒரு சீனுங்கிறதுனால ரொம்பவே நேச்சுரலா இருக்கணும்னு டைரக்டர் சொல்ல, அப்போ அடி கொஞ்சம் பலமா இருந்தா பரவாயில்லையான்னு கேட்டு கிடைச்ச சான்ஸ்ல லில்லி ஹீரோயினை பலார்னு அறையவும் கீழே விழுந்து கிளாஸ் துண்டு கையில குத்திடுது. வாவ் வாட் அ குட் ஷாட், ரொம்பவே நேச்சுரலா இருக்குன்னு சொல்லி இந்த டைரக்டர் பாராட்டவும் கடுப்பாகிடுற ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இப்போ நீ மட்டும் இங்க வரல அப்புறம் உன்னோட மூஞ்சி பிஞ்சு போயிரும்னு சொல்ல, என்னம்மா நீ ஷூட்டிங் அப்போ நடிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்றேன்னு கேட்டு டைரக்டர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உங்க கண்ணுக்கு முன்னவே அவ என்ன பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கா, கையில கிளாஸ் குத்தி ரத்தம் வருது, அதெல்லாம் கண்டுக்காம உங்களுக்கு ஷூட்டிங் தான் முக்கியமானு ஹீரோ கேட்க, இந்த சின்ன ஒரு காயத்துக்கு எதுக்கு இப்படி சீன் போடுற, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில முன்னேறணும்னா அதுக்கு இந்த மாதிரி சில தியாகங்கள் பண்ணா மட்டும்தான் முடியும்னு டைரக்டர் சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகிடுறான். இவகிட்டலாம் பேசி எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, நடிக்க விருப்பம் தான் இருக்கட்டும், இல்ல அவளை அடிச்சு துரத்துங்கன்னு லில்லி சொல்றா. ஓகே நான் ஆக்ட் பண்ணுறேன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறதுனால மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. போன தடவை உன் கையில் மட்டும்தானே அடிபட்டது, இந்த தடவை உன் முகமே மாறப்போகுதுன்னு சொல்லி லில்லி அகைன் அடிச்சிடுறா.
ஆனா இந்த தடவை ஹீரோயின் அவளை திரும்பி அடிச்சிடுறாங்க. என்ன அடைய முடியலங்கிற டென்ஷன்ல நீ எதுக்காக லில்லி மேல கோவப்படுற? லில்லியோட ஃபியான்சே தான் இந்த டிராமாவோட ப்ரொடியூசர். ஸோ லில்லி நினைச்சா உனக்கு ஃபியூச்சரே இல்லாம பண்ண முடியும்னு கெவின் சொல்றான். இவ தான் சும்மா மிஸ்டர் லின் என்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த மனுஷன் இன்னை வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இதை பத்தி ரிலீஸ் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்ல, நானும் ஹீரோவும் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க வீட்டு பெரியவங்க தான் இந்த முடிவு எடுத்தாங்க. ஸோ இதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு லில்லி சொல்ல, என்ன இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சது தப்பு. ஒழுங்கா லில்லி மேடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்ல நான் உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன்னு டைரக்டர் மிரட்டுறாரு. ஆமா, லில்லிக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு உன்னை இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்தே வெளியில அனுப்பலாம். அதுக்கப்புறம் என்னால கூட உனக்கு உதவி பண்ண முடியாது. ஸோ நீ லில்லி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கெவின் கட்டாயப்படுத்துறான். தப்பு பண்ணது அவ. ஸோ அவ தான் ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா நான் மன்னிக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, டைரக்டர் தன்னோட ஆட்களை வச்சு நம்ம ஹீரோயினை பிளாக் பண்ணி லில்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா முடியாதுன்னு சொல்லிடவும் கீழே உடஞ்சு கிடக்கிற கிளாஸ் துண்டுகளை வச்சு ஹீரோயின் முகத்தை டேமேஜ் பண்ணிடுவோன்னு சொல்லி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ பாடிக்குள்ள இருக்கிற ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க. லின்மாமா நான்சி என்ன அடிச்சிட்டான்னு லில்லி சொல்ல, என்ன நான்சி நீ ஒரு பொண்ணை இப்படியே அடிக்கிறது? என்ன நல்லா பாரு, இப்படி அடிக்கணும்னு நம்ம ஹீரோவே லில்லி அடிச்சிடுறான். நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் உங்க ஃபியான்சே லில்லின்னு சொல்றா. மிஸ்டர் லின், நீங்க அடிக்க வேண்டியது லில்லி இல்ல, அதோ அங்க தெனாவெட்டா உட்கார்ந்துருக்க நான்சியன்னு கெவின் மாட்டி விடுறான். நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன், எனக்கு ஹீரோயின் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து, ரொம்ப அடிபட்டுருச்சா, உன் உடம்புக்கு எதுவும் ஆகல? ஐயோ ஓகே பேபின்னு கேக்குறாங்க. பிகாஸ் அது அவங்க பாடி. இதை பார்த்துட்டு அந்த டைரக்டர் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் பண்றாங்க போல நினைச்சுக்கிட்டு, மேடம் உங்க ஆக்டிங் ஸ்கில் நிஜமாவே வேற லெவல். ஸோ என்னோட அடுத்த டிராமாக்கு நீங்க தான் ஹீரோயினா இருக்கணும்னு கேட்டு கெஞ்சிரான். ரொம்பவே நக்கலா சிரிக்கிற ஹீரோயின், என்னால இதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் என்கிட்ட அவ்வளோ ரூடா பேசினேன். இப்போ ஹீரோவை பார்த்துட்டு எதுக்காக பம்முறன்னு கேட்க பதில் சொல்ல முடியாம தயங்குறாரு. நீ சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி நிறையவே சின்ன பொண்ணுங்களை ஏமாத்தி உன் வலையில விழ வச்சு செடியூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால உன்னை நான் அக்யூஸ் பண்றேன். இதுக்கப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஹீரோ டைரக்டர் அனுப்பிடுறான். மிஸ்டர் லின், நான் உங்க ஃபியான்சே, ஆனா நீங்க எதுக்காக இவ கூட பழகிட்டு இருக்கீங்க? இவ ரொம்பவே மோசமான பொண்ணுன்னு சொல்லவும், யாரு மோசமான பொண்ணு? நீதான். ஏன்னா உன்னோட எண்ணங்கள் தப்பா இருக்கு, உன்னோட செயல்கள் ரொம்பவே மோசமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா அதனாலதான் ஹீரோ உன் கூட நடக்கிறதா இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டான்னு ஹீரோயின் சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன்னு லில்லி கத்தவும், நீ என்ன முடிவு பண்றது? நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், நான் ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோவை கிஸ் பண்ணதுமே நம்ம ஆளு ரொம்ப வெக்கப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ரிலாக்ஸா ஆஃபீஸ்ல உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மன்னிப்பு கேட்கறதுக்காக லில்லி வரா. பட் அவ தொட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு பொண்ணுங்க தொட்டா ரேஷஸ் ஆகிருங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரவும், நாம சும்மா இருந்தாலும் கண்டிப்பா இவ விட மாட்டா, அதாவது ட்ரிக் பண்ணி இவளை வெளியில துரத்தணும்னு யோசிச்சு, இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க, நான் உன் கூட ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கோஆபரேட் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, இவளுமே நம்பி கொஞ்சம் கிளாமரஸா ட்ரெஸ் பண்றா. இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிற ஹீரோயின் லில்லியை கிஸ் பண்ற மாதிரி அப்படியே அவளை டோர் கிட்ட கொண்டு வந்து தான் ஆஃபீஸ் ரூம்ல இருந்து வெளியில தள்ளி விடுறது மட்டும் இல்லாம, இனி என்னோட ஆஃபீஸ்க்குள்ள நாய்களுக்கும் லில்லிக்கும் அலௌட் இல்லைங்கிறத போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்கன்னு சொல்லி கலாய்க்கவும் செம்ம கடுப்பாகிடுறா. இன்னொரு சைடு கெவின் ஹீரோயினை மீட் பண்ணி, நடந்த எல்லா தப்புக்குமே என்னை மன்னிச்சிரு, நானா இது எதையும் செய்யல, லில்லி தான் என்னை செடியூஸ் பண்ணி எனக்கு ஆசை காட்டி என்னோட வாழ்க்கையவே மாத்திட்டா, ஆனா இப்ப நான் என் தப்பா உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, உனக்காக நான் என் உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்கேன்னு சொல்ல, எப்படா இப்படி பச்சை போய் பேசுற? நான் உன்னை 3 வருஷமா உண்மையா உயிருக்குயிரா காதலிச்ச ஒரே காரணத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் நீ ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். ஆனா நீ அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என்ன ஒரு இன்வெஸ்டர் கிட்ட விற்க பார்த்துருக்க. அப்புறம் எப்படி ஒன்ன மாதிரியான ஒரு ஃப்ராடை என்னால நம்ப முடியும்னு ஹீரோயின் கேட்க, ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாம எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு கேட்டு கெஞ்சுறதுனால நான் எது சொன்னாலும் கேட்பியான்னு ஹீரோயின் கேட்க, இவனுமே தலையாட்டிடுறான். உடனே ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்துல வச்சு, இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு உனக்காக செலவு பண்ண எல்லா பணத்தையும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுன்னு சொல்லவும், பயந்து போய் வேற வழி இல்லாம கெவினுமே எல்லா அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். ஹீரோ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது நைஸா அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம்டா என்னையே
என்னையே மிரட்டி இருப்பேன்னு கேட்க, வெளியில பார்க்க தான் நான் ஒரு பொண்ணு, ஆனா உள்ளுக்குள்ள நிஜமான ஆம்பளடான்னு சொல்லி கெவின் கையை முறிச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, அது என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு கெவின் சபதம் போடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இதனால ரொம்ப ஜெலஸாகிடுற நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி தான் லில்லி உன்னை பார்க்கறதுக்காக அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடிக்கடி உன்னோட ஆஃபீஸ்க்கு வருவாளான்னு கேட்க, நீ ஏன் தேவையில்லாம அவளை பத்தி பேசுற? உண்மையை சொல்லணும்னா அவ ரொம்பவே புத்திசாலி, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கா, பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சு கிராஜுவேட் ஆகியிருக்கா, முக்கியமா பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா அவ எதுக்காக இப்படி ரொம்பவே வியர்டா நடந்துக்கிறாங்கிறத தான் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு ஹீரோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறதுனால, என்ன அவ என்னை விட எல்லா விதத்திலையும் பெட்டர் அதானு நீ சொல்ல வர, அப்புறம் நான் எதுக்கு உனக்கு, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு ஹீரோயின் கோச்சுக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோ எப்படியாவது சமாதானம் பண்ணிடலான்னு முயற்சிக்கிறாரு. அப்ப ஹீரோவோட தாத்தா கிட்டே இருந்து கால் வரவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஹீரோயின் முழிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ மொபைலை வாங்கி, தாத்தா நான் தான் உங்க பேரனோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்க வருங்கால கொள்ளு பேத்தி மருமகன்னு சொல்ல செம குஷியாகிடுறவரு. என்ன பேராண்டி இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த வாரம் நம்ம ஃபேமிலி டின்னர் இருக்கு, மறக்காம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வாப்பான்னு தாத்தா இன்வைட் பண்றாரு. நீ போற வேகத்தை பார்த்தா கூடிய சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுருவ போலியேன்னு ஹீரோயின் சொல்ல, நீயும் நானும் திரும்ப பழையபடி நம்ம உடம்புக்குள்ள போலனா அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழின்னு ஹீரோ சொல்லவும், சேச்சே நீ என் டைப் இல்ல, உன்ன மாதிரி பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா ஆமா, எனக்குமே நிறைய ஹை ஸ்டாண்டர்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ஃபிட் ஆகிற பொண்ணு நீ இல்லைன்னு ஹீரோ சொல்லி டேமேஜ் பண்ணிடுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினோட ஈகோவை டச் பண்ணிடுறதுனால செம்ம கடுப்பாகி தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி லொடலொடன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவால கேட்க முடியல, அதே நேரம் சிவியரா வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடுது. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, எனக்கு ஏன் திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வர நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உனக்கு இந்த மந்த் பீரியட்ஸ் ஆகிடுச்சான்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல பதறி போயிடுற ஹீரோயின் உடனே இந்த கிட் எடுத்து கொடுத்து தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லவும், ஹீரோவுமே செஞ்சு பார்த்தா ரிசல்ட் பாசிட்டிவா வந்துடவும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்க, இல்ல நாம ரெண்டு பேருமே இப்ப பிரெக்னெண்டா இருக்கோம்னு சொல்லவும் ஹீரோயின் செம்ம அதிர்ச்சி ஆகிடுறா. எல்லாம் போச்சு, நான் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன், இப்போ நான் குழந்தை பெற்றுக்கிட்டா கண்டிப்பா என்னால ஃபியூச்சர்ல சாதிக்கவே முடியாதுன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக என்னோட குழந்தைய என்னால் இழக்க முடியாது, ஸோ நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இதை விட்டா வேற வழி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயினுமே ஹீரோவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக மறுபடியும் கெவினும் லில்லியும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. தென் தாத்தா இன்வைட் பண்ண பார்ட்டிக்கு வந்திருக்க ஒரு சிலர்லாம் உங்க பேரனுக்கு மேரேஜ் ஆக போதாமே, மிஸ் லில்லி நிஜமாவே ரொம்ப திறமையான பொண்ணு, அழகான ஆக்டர், முக்கியமா நிறைய படிச்ச ஒரு புத்திசாலி, ஸோ உங்க பேரனுக்குமே பிஸ்னஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லவும், அதெல்லாம் இல்ல என்னோட பேரன் வேற ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு தாத்தா சொல்லவும், அப்ப கண்டிப்பா அவளுமே ரொம்ப திறமையான பணக்கார பொண்ணாதான் இருப்பான்னு இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு வராரு. வாவ், உங்க பணக்கார பார்ட்டியெல்லாம் பலமா இருக்குப்பான்னு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோயின் சொல்ல, ஏதோ வர்க்கிய பார்த்த நாய் மாதிரி அலையாம ஒழுங்கா என் பின்னாலவான்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ உள்ள அழைச்சிட்டு போறாரு. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன், இவன் தான் என்னுடைய ஆசை பேரன், அப்புறம் அது அவனுடைய காதலி, ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தாத்தா எல்லாருக்கு முன்னாலேயும் நம்ம ஆளுங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நான் மருமகளா வாக்கப்பட ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த பொண்ணை நாங்கள் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிக்கிற எல்லாருக்கும் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னே சின்ன சின்ன ட்ராமாஸ்லாம் நடிச்சிருப்பாங்க, அந்த ஞாபகம் வந்துடுது. என்ன மிஸ்டர் லின்னோட டேஸ்ட் இவ்வளோ மட்டமாக இருக்குது, அப்பேற்பட்ட லில்லியை வேணான்ட்டு போயும் செகண்ட் கேரக்டராக நடிக்கிற ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்திருக்காரு, அப்போ கண்டிப்பாக ஹீரோயின் தான் ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணி மிஸ்டர் லின்னை ஏமாத்திருக்கான்னு எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. பாவம், கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. இது தாங்கிக்க முடியாத ஹீரோ, யாரும் யாரையும் ஏமாத்தல, எங்க காதல் ரொம்பவே தூய்மையானது, அதனாலதான் நாங்க பணம் அந்தஸ்து எதையும் பார்க்காம இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கோம்னு சொல்றா. ரெண்டு பேரும் இவ்வளோ அன்பா இருக்கிறத பார்த்து தாத்தா சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அங்க வெறிக்கொண்ட வேங்க மாதிரி வர லில்லி, மிஸ்டர் லின்னுக்கு என் கூட தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுமே எதுக்காக நீ அவரோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண? உனக்கு மட்டும் நிஜமாவே நல்ல மனசா இருந்திருந்தா கண்டிப்பா நீ ரிஜெக்ட் பண்ணிருப்ப.
ஆனா போயும் போயும் காசுக்காக ஆசைப்பட்டு அழகான ஹீரோவை ஏதேதோ பேசி மயக்கி இப்ப என்னோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டேன்னு கத்துறா. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசுறேன்னு தாத்தா கேட்க இன்னும் எதுவும் முடியல. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனை ஏமாத்தி நிறைய காசு வாங்கினது மட்டும் இல்லாம இப்பயுமே பணத்துக்காக தான் ஹீரோவை இவ பிடிச்சிருக்கான்னு லில்லி சொல்ல, இப்படி தன்னை பத்தி தப்பா பேசுறத கேட்டு ஹீரோயினுக்கு கோவமா வருது. ஆனா ஹீரோ கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றாரு. இந்த ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை மட்டும் ஏமாத்தல, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக நிறையவே ஆட்கள் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்னு லில்லி சொல்லவும், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன தப்பான வழியில யூஸ் பண்ண பாக்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணேன். ஆனா எதுக்கு இப்படி இவங்க எல்லாருமே தப்பா பேசுறாங்கன்னு ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. ஆனா நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அதை நிரூபிக்கிற விதமா உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க, ஆமா எதுவா இருந்தாலும் ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் நாங்க நம்புவோன்னு அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றதுனால லில்லி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கெவின் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அவன் ஹீரோயின் கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தான்ல, அதுக்கான ரிசிப்டை காட்டி இப்ப ரீசெண்டா தான் என்னை ஏமாத்தி இவ 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு போனா. நானுமே பரவாயில்ல, நம்ம காதலி தானே, வாழ்க்கையில முன்னேறினா போதுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச வரை அவளுக்காக செலவு பண்ணேன். பட் இப்ப எனக்கு அல்வா கொடுத்துட்டு ஹீரோ மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனை பிடிச்சிட்டான்னு தப்பா சொல்றான். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, எல்லா ஆதாரமும் ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தப்பான பொண்ணு லின் குடும்பத்தில் இருந்தா நாங்கள் எல்லாருமே எங்கள் கான்ட்ராக்டை வாபஸ் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் லின் ஃபேமிலியால் இந்த ஊர்லேயே நம்பர் 1 பணக்கார குடும்பமாக இருக்க முடியாது. உங்கள் எல்லா பிஸ்னஸ் கான்ட்ராக்டையும் நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோன்னு வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுமே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ டெர்மினேட் பண்ணார்ல, அந்த டைரக்டர் வேற வந்து ஹீரோயினை பற்றி ரொம்பவே மோசமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவ்வளோதான், ஹீரோயின் சோலி முடிஞ்சு போச்சு போலன்னு நாம நினைக்கும் போதுதான் எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் என்னோட ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி கெவின் ஹீரோயினை தனியா மீட் பண்ணப்போ, இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணம் லில்லி தான். அவ தான் என்கிட்ட ஏதேதோ பேசி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி உனக்கு அகெயின்ஸ்டா திருப்பி விட்டா. மற்றபடி நான் உன்னை இப்போ வரைக்குமே காதலிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத. நீ எனக்காக செலவு பண்ண எல்லா பணத்தையும் நான் திரும்ப தரேன்னு சொல்லியிருப்பான்ல, அது எல்லாத்தையும் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை ப்ளே பண்ணுறதுனால கெவின் சொல்கிற எல்லாமே பொய்ங்கிறத தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் லில்லி, எனக்கும் இந்த கெவினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, கோவப்படுறவன் கண்ணத்திலேயே அரைஞ்சி, உன்னை நம்பிதான் நான் இங்க பொய் சாட்சி சொல்ல வந்தேன், ஆனா என்னையே நீ கழட்டி விட பாக்குறியா, இதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஈவன் அந்த டைரக்டர் மேல இருந்த எல்லா தப்பையும் நம்ம ஹீரோ சொல்லி, இந்த காரணத்துக்காக தான் அவரை நான் டெர்மினேட் பண்ணேன், அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கான்னு எல்லாருக்கு முன்னாடியும் நிரூபிச்சிடவும் அவரையும் அடிச்சு துரத்திடுறாங்க. ஸோ ஃபைனலாக மாட்டிக்கிட்ட லில்லியை பார்த்து, நீ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சும்மா விடுறேன், ஒழுங்கா இங்கே இருந்து ஓடி போயிருன்னு தாத்தா சொல்ல, இந்த தடவை வேணா நீ மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை நான் உன்னை கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு லில்லி அங்கேருந்து போனதும், ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், வாங்க நாம போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணலான்னு ஹீரோயின் கூப்பிடும்போது டக்குன்னு ஹீரோ மயங்கி வந்துடுறான். டாக்டர் அழைச்சிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா, கங்க்ராச்சுலேஷன் தாத்தா, நீங்கள் கொள்ளு தாத்தாவாக போறீங்கன்னு சொல்லவும், அடப்பாவி கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியா, பரவாயில்ல 2 பேரும் சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழ என்னோட வாழ்த்துக்கள்னு தாத்தா சொல்ல, சரிங்கப்பா இந்த சந்தோஷமான விஷயத்தோட சேர்த்து நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருமே குஷியாகிடலான்னு சித்தப்பா சொல்ல, எனக்கு அப்புறம் என்னோட மூத்த பையனான ஹீரோவோட அப்பா தான் வாரிசான்தான். ஸோ அவன் இறந்ததுக்கு அப்புறம் அஃபிஷியலான வாரிசு ஹீரோ தான். இப்போ ஹீரோக்குமே குழந்தை பிறக்க போகுதுங்கிறதுனால நாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், பிகாஸ் அவனோட ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் அவன் பார்க்கணும்லன்னு தாத்தா சொல்ல, ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ, அதெல்லாம் வேண்டாம் தாத்தா நான் என்னை பார்த்துக்கிறேன், ப்ளஸ் எனக்கு பிஸ்னஸ்லேயுமே நாலேஜ் கொஞ்சம் இருக்கு, ஸோ என்னால் ஹீரோக்குமே ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, இதை வாய் வார்த்தையாக சொல்ல வேணா ஈஸியாக இருக்கலாம், பட் பல வருஷமாக இந்த கம்பெனியில் இருந்தவங்களால மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ உனக்கு எங்கள் கம்பெனியை பற்றி பெருசாக என்ன தெரிய போகுதுன்னு சித்தப்பா கேட்க, நம்ம ஹீரோ பொறுப்புக்கு வந்ததுலேருந்தே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி, நாம் இந்த தப்பெல்லாம் பண்ணதுனால தான் இம்பேக்ட் பயங்கரமாக இருந்தது, ஸோ இதுக்கப்புறம் நாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நாம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலான்னு சொல்ல, வாவ் நான் கூட உன்னை சாதாரண பொண்ணுன்னு நினச்சம்மா, பட் நீ நிஜமாவே ரொம்ப புத்திசாலி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக என் பேராண்டி லைஃப்பில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகிடுவான்னு தாத்தா வாழ்த்துறாரு. பட் இதை ஏற்றுக்க முடியாத சித்தப்பா லில்லியை கடத்திட்டு வந்து, நான் ஒன்றை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ அவனை எப்படியாவது ஏமாற்றி சொத்துக்கள் எல்லாத்தையும் எனக்கு மாற்றி விடுவேன்னு பார்த்தா வேற எவகிட்டையோ ஹீரோவை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க,
இதுக்காக தான் நீ சொல்றதெல்லாம் கேட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில ஒன்ன படிக்க வைக்கிறதுக்காக நான் அவ்வளோ செலவு பண்ணனா, உனக்கு பெரிய மூவில நடிக்கிறதுக்காக சான்ஸ் வாங்கி கொடுத்தனான்னு கேட்டு கத்தவும், நானுமே என்னால் முடிஞ்ச வரை ஹீரோவை கவர் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். பட் ஹீரோ மடியவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஓ அப்படியா, இந்த அழகை வச்சு தானே நீ ஹீரோவை கவர் பண்ண போறதா சொன்ன. பட் இப்போ அந்த அழகால எந்த யூஸுமே இல்லை. அதனால உன் முகத்தை நான் மாற்ற போறேன்னு கத்தி எடுத்துட்டு பக்கத்தில் வரவும், சாரி அங்கிள் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. எப்படியாவது நான் ஹீரோவை உஷார் பண்ணி ஹீரோயினை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றேன்னு சொல்ல, இன்னொரு தடவை என்னை இந்த மாதிரி மிரட்ட வச்சிடாத, அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிள் லில்லியை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனால் இது எதுவும் தெரியாமல் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஜாலியாக ஆஃபீஸில் உட்காந்து சீரீஸ் பார்த்துக்கிட்டு அதில் வர ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் எல்லாம் சைட் அடிக்கவும், கொஞ்சமாவது சீரியஸாக நடந்துக்கோன்னு ஹீரோ சொல்ல, நான் எதுக்காக சீரியஸாக இருக்கணும், அதான் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பணக்காரனாச்சே, எனக்கும் சேர்த்து அவன் வேலை பார்க்கறது இல்லாமல் இப்போ என்னோட குழந்தையும் சுமந்துட்டு இருக்கான். ஸோ நான் இந்த பீரியடை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லவும், ஹீரோக்கு கோவமாக வருது. அதே நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வாமிட் வரவும், ஐயோ உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னோட பாடிக்கும் என் குழந்தைக்கும் பிரச்சனையாகிரும், ஸோ வெயிட் பண்ணு, நான் போய் சாப்பிட ஏதாவது புளிப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட ஆக்டிவிட்டீஸை ஸ்பை பண்ணுறதுக்காக லில்லி அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பா. ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகவும், இத்தனை வருஷமாக சேலரி கொடுத்துட்டு இருந்த ஹீரோக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்காக போராடிட்டு இருக்கதை மறந்துட்டியா, இல்லை நான் தான் அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணிட்டு இருக்க விஷயத்த திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணுமா, இப்போ உன்னோட அம்மா உயிரோட இருக்கணும்னா நான் சொல்கிற வேலையை செய்யன்னு சொல்லவும், அவளுமே பயந்துக்கிட்டு ஒத்துக்கிறா. அப்போ தான் ஹீரோயின் புளிப்பா ஏதாவது வாங்குறதுக்காக வெளியில் வராங்க. இந்த நேரத்தில் மிஸ்டர் லின் எங்கே போகிறாரு, போய் பார்த்துட்டு வான்னு லில்லி அனுப்பவும், அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி வந்தா ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் சம்திங் எதையோ வாங்கிட்டு, நீங்கள் பில்லில் போட்டிருக்க அமௌண்ட்டை விட 10 ரூபா அதிகம் வாங்கியிருக்கீங்க, என் 10 ரூபாயை திரும்ப கொடுங்கன்னு கேட்டு ஹீரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அந்த பொண்ணு லில்லி கிட்ட வந்து சொல்லவும், மிஸ்டர் லின் எவ்வளோ பெரிய பணக்காரரு, ஆனால் போயும் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் 10 ரூபாய்க்காக பேரம் பேசிகிட்டு இருக்காரா, எங்கேயோ தப்பாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போய் அவங்கள ஸ்பை பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறா. ஸோ அந்த பொண்ணுமே சில பல ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சார் இதில் சைன் போட்டாகணும்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வாங்கி படித்து பார்த்துட்டு சைன் போடுறாங்க. அது எல்லாத்தையுமே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து லில்லி கிட்ட கொடுத்துட்றா. சிக்னேச்சர் அப்படியே நம்ம ஹீரோவோடது மாதிரியே இருக்கவும், அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு நடுவில் பாடி ஸ்வாப் ஆகியிருக்கு, அதனால தான் 2 பேருமே ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிற லில்லி உடனே இந்த விஷயத்த ஹீரோவோட சித்தப்பா கிட்ட மாட்டி விட்டுடுறா. என்னதான் அந்த மனுஷன் ஆரம்பத்தில் நம்பலைனாலும் நம்ம ஹீரோயினோட சிக்னேச்சர், அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ போட்ட சிக்னேச்சரை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் வேலை இல்லை, நாமளே இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. தென் ஹீரோவோட தாத்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறதுக்காக விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு பயங்கரமாக மேக்கப் போடுறது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு நான் ஒரு ஆம்பளையா எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்க போறேனோ அதே மாதிரி நீயுமே ஒரு பொண்ணா பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஸோ என்ன காஸ்டியூம் போட போறேன்னு கேட்க, நான் என்ன வழக்கம் போல சூட் தான் போட போறேன்னு ஹீரோ சொல்லவும், கொன்னுடுவான் பார்த்துக்க, அப்போ நான் என்னோட கம்ஃபர்ட்காக பெரிய லாங் கவுன் போட்டுட்டு போனா எப்படி இருக்கும் உனக்கு, ஒழுங்கா ஏதாவது பொட்டிக்கு போய் நல்ல அழகான காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லருக்கு போய் உன்னோட டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே அழகாக மேக்கப் போட்டுடுவான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு பொட்டிக்கு போகிறான். 2-3 ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் வீட்டில் இருந்து ஹீரோயின் பார்ட்டிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோவால் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் ஹீரோயினை கடத்திட்டு வந்த லில்லி, உங்கள் 2 பேருக்கு நடுவில் பாடி ஸ்வாப் ஆன விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்ல, அதான் நான் ஹீரோயின் இல்லைங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக அவளை விட்டுட்டு என்ன கடத்தினு ஹீரோ கேட்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, பிகாஸ் உங்கள் 2 பேரோட பாடியில் யாருக்கு டேமேஜ் ஆனாலும் கண்டிப்பாக இம்பேக்ட் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ ஃபிசிக்கலி நீ இப்போ இருக்கிற ஹீரோயின் பாடி தான் ரொம்பவே வீக்காக இருக்கும், அதனால தான் டார்ச்சர் பண்ணி உண்மையை வெளியில் வாங்குறதுக்காக நான் கடத்திட்டு வந்திருக்கேன்னு லில்லி சொல்கிறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடிட்டு இருக்கும்போது, நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, ஹீரோ ரொம்ப தைரியமான ஆளு, எப்படியும் திரும்ப வந்துருவான்னு சித்தப்பா சொல்லவும், ஆமா ஹீரோ நல்லபடியா திரும்ப வருவான்னு நானுமே நம்புறேன்னு சொல்ற ஹீரோயின் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி, நாங்க பாடி ஸ்வாப் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அப்ப அது ரூமர் இல்லையா, உண்மைதானா, ரொம்ப சூப்பர்,
இதை தான் நானுமே எதிர்பார்த்தேன். அன்னைக்கு ஹீரோயின் கம்பெனியோட அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் கிளியரா சொன்னப்பயே எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா என்னால இந்த அளவுக்கு யோசிக்க முடியல. அப்புறம் லில்லி தான் ஏதேதோ சொன்னா. ஸோ அப்படி இருக்கலாங்கிற எதிர்பார்ப்புல தான் நானுமே விசாரிச்சேன். இப்போ அதுதான் உண்மையாகிருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்க மற்ற எல்லா கம்பெனிஸுமே பேக் அடிச்சிடுவாங்க. ஸோ கம்பெனிக்கு பெரிய ப்ராப்ளம் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் நீ தாத்தா கிட்ட எனக்கு இந்த கம்பெனி வேணாம், சித்தப்பா கிட்ட விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. ஆனால் பார்ட்டிக்கு வந்ததுமே ஹீரோயின் தன்னோட மனசை மாற்றிக்கிறா. பிகாஸ் இந்த கம்பெனிக்காக நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ தன்னோட ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஹீரோக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தாத்தா ஹீரோக்கு கம்பெனியை எழுதி கொடுக்க போறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. கோவப்படுற சித்தப்பா ஒரு உண்மையை சொல்றேன்னு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாரு. ஹீரோயினுமே தன்னால் முடிஞ்ச வரை அவர் சொல்கிற எல்லாத்தையும் சமாளிக்க ரொம்பவே ட்ரை பண்ணுறா. எங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அதே நேரம் சித்தப்பா சொல்றதுமே உண்மையா இருக்கலாம். ஸோ ஒரு ஆம்பளையோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு இந்த கம்பெனியை மேனேஜ் பண்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுவோம்னு எல்லா பிசினஸ் பார்ட்னர்ஸுமே சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் நான் ஒரு பையன் தான், நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். ஹீரோ சின்ன வயசுலேருந்தே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டான். ஸோ இப்போ நீ ஒரு சில பாடி கார்ட்ஸ் கூட சண்டை போடு, அதில் வின் பண்ணிட்டீன்னா நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன்னு சித்தப்பா சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப தயங்குறாங்க. நீ எதுக்குடா பேராண்டி பயப்படுற, அதான் நீ தான் ஆம்பளையாச்சே, ஸோ தைரியமாக சண்டை போடுன்னு தாத்தா மோட்டிவேட் பண்ணுறாரு. வேற வழி இல்லாமல் ஹீரோயினுமே களத்தில் இறங்குறாங்க. பட் ஃபைனலாக ஜெயிச்சிடுறாங்க. இதை பார்த்து சித்தப்பா செம ஷாக் ஆகிடுறாரு. பார்த்தா இதுக்கு ஹீரோயின் எனக்கு ஆர்ச்சரியுமே தெரியும், மறந்துட்டீங்களா என்ன, ஸோ இப்போ நீங்கள் தான் என்னோட டார்கெட்டுன்னு சொல்லி சித்தப்பா தலையில் ஆப்பிளை வச்சு ஆர்ச்சரி விடுறாங்க. அதுவுமே கரெக்டாக கோல் ஆகிடுது. ஆனால் என்ன, உயிர் பயத்தில் சித்தப்பா தன்னோட பேண்ட்டை ஈரமாக்கிடுறாரு. இங்க பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் எங்க சித்தப்பா பேண்ட்டை ஈரமாக்கின விஷயத்த நீங்க வெளியில போய் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் நான் உங்க பிசினஸ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு ஹீரோயின் மிரட்டுறா. அப்புறம் ஒரு வழியா இந்த பிரச்சனையை சமாளித்து நம்ம ஹீரோ அந்த கம்பெனியோட அடுத்த வாரிசு ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி லில்லி கூட ஃபைட் பண்ணும்போது அவ ஹீரோ முதுகில் கத்தியால் குத்திடுறா. ஸோ அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனதும் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. மயக்கத்தில் இருக்கும்போது சின்ன வயசில் இறந்து போன நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா எங்கள் மரணத்துக்கு நீ எப்போ நியாயம் வாங்கி தரப்போகிற, நாங்கள் 2 பேரும் சாதாரண ஆக்சிடெண்ட்டில் இறக்கலை, எங்களை பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்கணும்னா சீக்கிரமாக எங்கள் மரணத்துக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்னே நிறுத்துன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. கண் விழிச்சதும் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட கேட்கறதுனே தெரியல. பிகாஸ் அவன் ஹர்ட் ஆகிருவானோன்னு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளு ரொம்பவே கேரிங்கா லவ்வோட பார்த்துக்கவும் எனக்கு இதெல்லாம் பத்தாது, ஒரு கிஸ் வேணும், தர முடியுமான்னு கேட்க உனக்காக நான் என் உடம்பையே கொடுத்துட்டேன், கிஸ் தானே ஒரு மேட்ரே இல்லைன்னு ஹீரோ பக்கத்தில் வரும்போது கரெக்டாக தாத்தா பார்த்துடுறாரு. சரிப்பா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் தாத்தா, நான் போய் ஹீரோக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தாத்தா கிட்ட ஹீரோவோட அம்மா அப்பாவோட மரணத்தை பற்றி கேட்கும்போது வாழ வேண்டிய வயசுல உன்னோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன். அதே நேரம் உன்னோட அம்மா அப்பா மரணம் இன்னை வரைக்குமே ரொம்ப மர்மமா இருக்கு. இதுக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்க நானுமே பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியலன்னு சொல்ல நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா தாத்தான்னு ஹீரோயின் கேட்கவும் வேற யாரு, உன்னோட சித்தப்பன் தான், எல்லாரும் அரசல் புரசலா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் தப்பு பண்ணியிருந்தானா என்னோட மகன்லாம் பார்க்க மாட்டேன், சட்டத்துக்கு முன்ன நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டதுக்காக ஹீரோ கிஸ் பண்றாரு. அப்புறம் என்ன, அடுத்த செகண்டே 2 பேரோட பாடி ஸ்வாப் ஆகிடுது, ஒரிஜினல் பாடிக்குள்ள வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வெளியில வந்ததும் திடீர்னு ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறதுனால தன்னை கடத்துறாங்களோன்னு நினைச்சு பயப்படுறா. கத்தாதமா, நானுமே உங்களில் ஒருத்தன் தான். ஹீரோ அம்மா அப்பாவோட மரணத்துக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அண்டர் கவர் ஏஜென்ட் தான் நான். இப்போ என்கிட்ட ஒரு சில முக்கியமான எவிடன்ஸுமே இருக்கு. எங்க நான் மாட்டிக்கிட்டா இந்த எவிடன்ஸை யார்கிட்டையும் கொடுக்க முடியாதோங்கிற பயத்துல தான் பொறுப்புல இருக்கிற உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுமே அதை நல்லா அனாலிசிஸ் பண்ணிட்டு எங்க அம்மா அப்பா மரணத்தை கண்ணால பார்த்த சாட்சி ஒருத்தர் இருக்காரா. ஸோ நான் அவரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி விசாரிச்சா இது எல்லாத்துக்குமே காரணம் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறான். அந்த ஆளு ஆதாரம் வேணும்னா எனக்கு நிறையவே காசு வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோ நிறைய காசு கொடுத்து ஆதாரத்தை வாங்கினதும்
உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இங்கே வர வச்சேன். பிகாஸ் உன்னை போட்டு தள்ளுறதுக்காக ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் நிறைய காசு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீயுமே உங்கள் அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருன்னு சொல்லி நம்ம ஹீரோ முகத்தில் ஒரு பாய்சன் அடிச்சுட்டு அந்த வயசானவர் வெளியில் வந்தா இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோவோட சித்தப்பான்னு தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சொந்தக்கார பையனை நான் போட்டு தள்ளிட்டேன், பேசினபடி எனக்கு $50 மில்லியன் கொடுங்கன்னு கேட்க சித்தப்பாவுமே ஒரு பெரிய சூட்கேஸ் நிறைய பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறான். பட் சித்தப்பா தன்னோட ஒரு ஆட்கள் அனுப்பி எந்த ஒரு சாட்சியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மனுஷனை போட்டு தள்ளிடுறாரு. ஹீரோ செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் தனக்கு யாருமே போட்டிக்கு இல்லைங்கிற சந்தோஷத்தில் சித்தப்பா இந்த விஷயத்த தன்னோட அப்பாவான தாத்தா கிட்ட சொல்லவும், என் பையனையும் என் மருமகளையும் தான் என்னால் காப்பாற்ற முடியல, இப்போ என்னோட பேரனையும் நான் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன்னு பயங்கரமாக அழுகுறாரு. என்னங்க இப்படி என்னையும் நம்ம குழந்தையையும் விட்டுட்டு போயிட்டீங்களே, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ போகிறோன்னு தெரியலன்னு ஹீரோயின் கதறா. அப்போ அங்கே வர இந்த ஃபாரன்சிக் ஆளுங்க ஹீரோவை அந்த வயசானவர் தான் கொண்டு இருக்காரு. பிகாஸ் ஹீரோ இருந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த வயசானவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருந்தது. ஈவன் அவரையுமே யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் இதோட இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லவும், அப்பா நம்ம மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலன்னு சொல்லி குஷியாகிடுற சித்தப்பா, சரிங்கப்பா இப்போ உங்களுக்கு அப்புறம் அடுத்த வாரிசு யாருன்னு கேட்க, என் மூத்த பையனான உன்னோட அண்ணா ஹீரோவோட அப்பா அடுத்த வாரிசா இருப்பான்னு நினச்சேன். பட் அவனுமே அல்பாயுஸில் போய் சேர்ந்துட்டான். இப்போ ஹீரோக்குமே அதே கெதி. ஸோ வேற வழியில் நீ தான் இந்த குடும்பத்தோட அடுத்த ஹயர்னு சொல்லவும் சித்தப்பாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் பண்ணிட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணுறோங்கிறதையே மறந்துட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திடுறாரு. அப்போனா நீ போட்ட பிளான்லாம் சக்ஸஸ் ஆகி உன்னோட அண்ணாவை கொன்னதுக்கு அப்புறம் கூட இப்படி தான் சந்தோஷப்பட்டியான்னு தாத்தா கேட்க, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டீங்க போல, இதெல்லாம் எப்போ தெரியும்னு கேட்கவும், எனக்கு உன் மேலே ஆரம்பத்துலேருந்தே சந்தேகமாக இருந்தது, இப்போ தான் அதுக்கான ஆதாரம் கிடைச்சிது. ஸோ இப்போ நான் நினச்சா கூட உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே அனுப்பலாம். பட் நீ என்னோட பையனா போயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு நான் இந்த தடவை எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்காதுன்னு தாத்தா திட்டுறாரு. யாரை பார்த்து முட்டாள் நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். என் அண்ணாக்கு கொடுத்த அதே உரிமையை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் இப்படி மாறி இருக்க மாட்டேன். எல்லா விஷயத்துலேயும் மூத்த பையன் இவன் தான் வாரிசு, இவனுக்கு தான் எல்லா சொத்தும், கம்பெனியை இவன் தான் பார்த்துக்கணும்னு என் அண்ணாவை எப்போதுமே புகழ்ந்தீங்க. ஆனால் என்ன கண்டுக்காம விட்டுட்டீங்க. அதனால தான் உங்கள் மேலே இருந்த கோபத்தில் உங்கள் கம்பெனியை நான் வாங்கணுங்கிறதுக்காக என்னோட அண்ணாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அவனோட பையனோட மரணத்துக்குமே காரணமாக இருந்திருக்கேன். ஆனால் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்ல, சித்தப்பு நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்ட, நான் இன்னும் சாகலைன்னு ஹீரோ சொல்ல செம்ம ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் நீ தான் செத்துட்ட, அங்கே எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு ஃபாரன்சிக் ஆளுங்க சொன்னாங்கன்னு சித்தப்பா கேட்க, அந்த ஃபாரன்சிக் ஆளு உண்மையான ஆஃபீஸர் கிடையாது, என் கூட ஒரு ட்ராமாவில் நடித்த பையன், அவன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருந்தது, அதனால தான் காசு கொடுத்து நான் அவனை நடிக்க கூட்டிகிட்டு வந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும், சித்தப்பாக்கு அல்ல சரி இந்த எல்லா விஷயத்துக்குமான ஆதாரத்தை எப்படி நீங்கள் கேதர் பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் அவரோட பிஏ, அதாவது அந்த மாஸ்க் மேன் நடந்த எல்லா விஷயங்களையும் ரிவீல் பண்ணுறாரு. நான் இத்தனை வருஷம் வேணும்னா உங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கலாம், பட் நானும் ஹீரோவோட அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன அக்கௌண்டண்ட்டாக வச்சுருந்தாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனசில் பாசமே இல்லாமல் உங்கள் சொந்த அண்ணாவை கொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட பையனையும் கொண்டு இந்த வீட்டோட வாரிசாக ஆசைப்பட்டீங்க. அதனால தான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு நான் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் பண்ண எல்லா தப்புக்குமான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு பேசினபடி உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு மாஸ்க் மேன் அக்கௌண்டன்ட் சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, சித்தப்பாவை நல்லா கட்டி போட்டு தன்னோட அப்பா அம்மா கல்லறைக்கு அழைச்சிட்டு வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்கள் மரணத்துக்கு காரணமாக இருந்தவனை கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் உங்களை கொலை பண்ணியிருக்கான், ஆனால் இவன் உங்கள் தம்பி, எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஹீரோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான். தப்பு யார் பண்ணியிருந்தாலுமே தப்பு தான். ஸோ நம்ம ஒரு தடவை இறக்கப்பட்டோன்னா அது நமக்கு தான் பிரச்சனையாகிரும். என்னோட பையனாக இருந்தாலுமே பரவாயில்ல, தப்பு பண்ணியிருக்கான், ஸோ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு தாத்தா சொல்லிடுறாரு. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் தாத்தா ஹீரோ கிட்ட, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போற, என்னோட கொள்ளு பேரன் பிறக்கும்போது அவன் எல்லா விஷயத்துலையும் லீகலாக இருக்கணும், இப்போ நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவனுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், ஃப்யூச்சரில் அவனுமே நம்ம குடும்பத்தோட வாரிசாக முடியும்னு சொல்லி வெட்டிங் ரிங்கை கொடுக்குறாரு. ஹீரோவுமே அதை வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட தான் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க, இதெல்லாம் கேட்கணுமா, சீக்கிரமாக என் கையில் ரிங்கை போட்டு விடுன்னு ஹீரோயின் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஹீரோவுமே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா, ஹப்பா என் பேர குழந்தை கொள்ளு பேரம் பிறக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது.
இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.